வரப்படவில்லை, நான் அழைத்து வரப்பட்டிருக்கிறேன். நான் இவரு பெரிய மனோகரா? ஒழுங்கா பேசுறடே. பாக்குறவங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. வழக்கம் போல மோனோ ஆக்டிங்கு. நான் ஒருத்தி தான் இருக்கேன். அதனால குற்றவாளியும் நான் தான், ஜட்ஜும் நான் தான். இப்போ தம்பின்னு சொல்லி பேசினா நான் ஜட்ஜு. தம்பி, உன் மேல ஏகப்பட்ட கேஸ் வந்திருக்கு. பேசுனது நீயா? கணம் நீதிபதி ஐயா அவர்களே, நீ ஒன்னும் விளக்க வேணாம். இது நீ பேசுனியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. அதுக்கு முன்னாடி நீ முதல்ல சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன். கடவுள் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் பொய்யத்தானே பேசுவேன். உங்களுக்கே தெரியாதா? என்கிட்ட எல்லாம் சத்தியம் பண்ண சொல்றீங்க. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கங்க. எனக்கு தெரியும் உண்மையா பொய்யாங்கிறது. சரி தம்பி, இந்த வீடியோல பேசுனது நீயா யாரு? ஐயா, நான் அவன் இல்லையே. என்னடா தம்பி ஆரம்பிச்சிட்டியா? நீ தானப்பா பேசியிருக்கிற. ஐயா, நான் அவன் இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை. சரி, அப்ப இந்த பிரஸ் மீட்ல பேசுறதெல்லாம் யாருப்பா? அவன் இல்லைன்னு சொல்லுவ. சாம்பிள் வேணா பாக்குறியா? தம்பி, நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிடணும். உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யாரோட பிள்ளைன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? வேலு பிள்ளையோட பிள்ளை நானு நினைக்காதீங்க. வேலு பிள்ளையோட பிள்ளை அவரு, அவரோட பிள்ளை நானு. ஆக்சுவலா நான் பேசுறதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல, எல்லாம் தோட்டாக்கள். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ப்ரூவ் பண்ணிடுறேன். இந்த AK-74 இந்தியாலேயே சுட்ட ஒரே ஆள் நான் தான். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இப்படிதான் வரும். இதுதான் என்னோட வார்த்தைகள். நான் தான் சொன்னேன், நான் தான் செஞ்சேன், நான் அப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் பேசுவேன். நல்லா வழக்குக்கு அஞ்சா சிங்கம். ஏன்பா இந்த பிரஸ் மீட் கொடுத்ததெல்லாம் நீயா இல்ல வேற யாரு? ஐயா, நான் அவன் இல்லை. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? சரி, இல்ல இந்த ஆமக்கறி. எந்த ஆமக்கறி? அதுவும் நான் இல்லை. சரி, அப்ப இந்த ஆம ஓட்ட திருப்பி போட்டு கப்பலா யூஸ் பண்ணி போனியே, அது எந்த கப்பல்? எந்த ஆமாவோடு? நான் அவன் இல்லை. சரி, பொறுமையா கேட்டுக்க. இலங்கையோட விடுதலையே உங்க கையில தானே ஒப்படைச்சாங்கல்ல, அதாவது நீதானா? ஐயா, நான் அவன் இல்லை. இந்த அமைதி படைக்கு எதிராக பேசினதா சொன்னாங்களே, அதாச்சும் நீயா? ஐயா, நான் அவன் இல்லை. சுபா, இவங்கிட்ட எதை கேட்டாலும் நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லைன்னு பழையபடுத்தியே சொல்றான். புதுப்படை ஏதாவது தீரன் அதிகாரம் முன்னே அது ஏதாவது சொன்னா கூட கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுல அவரு கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, மே பேகுன்னா சாப். எதை கேட்டாலும் பேகுன்னா சாப், பேகுன்னா சாப்னு சொல்லுவாரு. அதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சிடலாம். இவனுக்கு என்னத்தை தான் வைக்கிறதுன்னு தெரியலையே. சரி, ஓகே. அப்ப இந்த விஜயலட்சுமி விஷயத்திலேயாவது நீதானா? ஐயா, உண்மையாலுமே இந்த விஷயத்துல அந்த படத்துல வர மாதிரி நான் அவன் இல்லை தாங்க. ஐயா, உங்களுக்காச்சும் விஜயலட்சுமி மட்டும்தான் தெரியும். லிஸ்ட் பெருசு, அதெல்லாம் உங்ககிட்ட இன்னும் வரல. அந்த லிஸ்ட் படியே நீங்க கேட்டாலும் நான் அவன் இல்லை. ஏன்பா, ஒரு நாள் நீ உண்மையை பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? சரி, நீ இந்த பெரியார பத்தி எல்லாம் திட்டினியே. சீர்திருத்தே ஆத பண்ற எதை சீர்திருத்த சமூகத்தை சீரழித்தவர் பெரியார். பெரியார் யாருன்னு தெரியுமா உனக்கு? நாங்க ஜட்ஜுங்கெல்லாம் சேர்ந்து பெரியார் கோர்ட்டுக்கு வந்துட்டார்னா அவர் குற்றம் பண்ணல அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக என்னென்னமோ மழுப்பி பேசுவோம். இந்த பிள்ளையார் சில கதை மாதிரி தான். பெரியார் என்ன சொல்லுவாரு? ஐயா, நீங்க மாத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. இந்த சிலைய நீ உடைச்சியா இல்லையா அப்படின்னு மட்டும் கேளுன்னு நேர்மையா சொல்லுவாரு. இப்பேற்பட்ட நேர்மையாளனை பத்தி நீ என்னென்ன பேச்சு பேசுன ஞாபகம் இருக்கா? அவர் எந்த கான்டெக்ட்ல எல்லாம் பேசினாரோ அதையெல்லாம் நீ மாத்தி பேசிட்டு இருந்த. ஆனா நீ பேசுனதையே நீ தான் பேசுனியான்னு கேக்குற அளவுக்கு கொண்டு நிறுத்திட்டியாடே. டேய், கடைசியா கேக்குறேன், சத்தியமா சொல்லு, இதுவரையும் இந்த பேசினதெல்லாம் நீதானே? ஐயா, நான் அவன் இல்லை. அட சொன்னா நம்புங்க, நான் அவன் இல்லைன்னா நான் அவன் இல்லைதான். சரி, நீ தான் அது பேசல, அவனாச்சும் அதை பேசினானா? அவனுக்காகலாம் நான் எப்படியா பேச முடியும்? எவனோ பேசியிருக்கான், அவன் என்ன மாதிரியே இருக்கான். அதனாலதான் சொல்றேன், நான் அவன் இல்ல. அவனை என் கூட சேர்த்திடாதீங்க, நான் அவன் இல்லை. சரி, இந்த குற்றவாளி கூண்டுல இருந்து போய் பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு வெய்யன், அப்ப என்ன பேசுவ? அதாவது தம்பி, கோர்ட்ல என்கிட்ட 4 கேள்வி கேட்டாங்க ஜட்ஜு. அவங்க கிட்ட நான் திருப்பி 8 கேள்வி கேட்டேன். யாருனாலையும் பதில் பேச முடியலையே, மிரண்டு போயிட்டாங்க. இயற்கை, மண்வளம், மலைவளம், நீர்வளம், நிலமளம், இப்படி ஏகப்பட்ட வளங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்த ஜட்ஜே கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டாரு. நான் யாருக்கு வேண்டி பேசுறேன்? கோர்ட்டுக்கு வேண்டியா இல்ல எனக்காகவா? நாட்டுக்கு வேண்டி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ எனக்கு ஓட்டு போடு, போடாம போ, நான் இப்படித்தான் பேசுவேன். தம்பி, இப்ப வச்சு சொல்லுப்பா, இந்த பிரஸ் மீட் கொடுத்தது நீயா இல்ல அவனா? ஐயா, நான் அவன் இல்லை. நான் யாரோ அவன் யாரோ. என்கிட்ட ஏன் அவனை பத்தி கேக்குறீங்க? இந்த ராஜீவ் காந்திய கொன்னது தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னான்ல,
அவன் நான் கிடையாது. அதுல ஒருத்தர் பேசினால அவன் பேச நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அதுல ஒரு வார்த்தைய கரெக்டா பேசியிருக்கான். ஒரு காலம் வரும் வரலாறு திருப்பி எழுதப்படும். பாத்தீங்கல்ல, நான் அன்னைக்கே பேசியிருக்கேன்ல, இப்ப நான் திருத்தி எழுதுறேன். நான் அவன் இல்லை. சரி தம்பி, ஓகே. அப்ப நீ யாரு? நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டேன்னா உன்னை நிரபராதின்னு நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். நீ யாரு, அவன் யாரு, அதை மட்டும் சொல்லு. ஐயா அறிவுடை நம்பி. நிறுத்து. இதெல்லாம் நாங்க தில்லு முள்ளையே கேட்டாச்சு. ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி, கலிய பெருமாள், இந்திரன், சந்திரன் இதெல்லாம் கேட்டுட்டோம். இந்த மீசை வச்சா இந்திரன், மீசை எடுத்தா சந்திரன் இதெல்லாம் நாங்க கேட்டோம். நான் அவன் இல்லை. சரிடா, ஃபைனலா நான் கேட்குறேன், மறுபடியும் கேட்குறேன், சொல்லு நீ யாரு? நானா அரணையூர் யாக்கோபு செபாஸ்டியன் சைமன். அப்ப இத்தனை வீடியோலையும் பேசினது யாரா? அவனா அரணையூர் யாக்கோபர் செந்தமிழன் சீமான். அப்பா, இப்போ தாண்டா உண்மைய பேசியிருக்கிற. இப்ப நான் அவன் இல்லைன்னு சொன்னது அரணையூர் யாக்கோப் செபாஸ்டியன் சைமனா இல்ல அரணையூர் யாக்கோபர் செந்தமிழன் சீமானா? ஐயா, நான் அவன் இல்லை. நான் யாருன்னு கமெண்ட்ல வந்து பாருங்க, தெளிவா சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்பவும் ஒரே வார்த்தையை தான் சொல்றான், நான் அவன் இல்லை. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அதுவும் புன்னகையோட சொல்லுங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.